இறை என்னும் பெருங்கருணையாக வந்து என்னை தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 312வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 313வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம். கைகேயியை சென்று கண்ட மந்தரை வஞ்சக உணர்வுடன் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா குறித்து கூறுதலும் அவளது வஞ்சகம் புரியாத கைகேயி அது கேட்டு மகிழ்ச்சி அடைதலும். பாடல் எண் 313. அண்டை வந்தோள் கைகேயி அறச்சிந்தை முன்னாலே கொண்ட நஞ்சு நெஞ்சுள்ளே கொதித்ததெல்லாம் சொன்னாளே உண்ணவரும் தீ உணரா ஓங்கு சோலை பண்பாலே வண்ண மலர் பூத்தாளே வந்ததின்பம் என்றாளே. இதுவே அந்த 313வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அண்டை வந்தோள் கைகேயி அறச்சிந்தை முன்னாலே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், வஞ்சக எண்ணத்துடனே கைகேயி தாயின் மாளிகை சென்று அந்த தாயின் அண்மையை அடைந்தாள் மந்தரை. அங்கே அவள் பொறாமை, பேராசை, சினம் மற்றும் கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் அறவே நீக்கிய அறமென்னும் சொல்லாலும் செயலாலும் தனக்கும் பிறருக்கும் இன்பம் தருபவற்றையே செய்யும் உள்ளம் கொண்டவளாகிய கைகேயி தாயிடம் பேசினாள். கொண்ட நஞ்சு நெஞ்சுள்ளே கொதித்ததெல்லாம் சொன்னாளே. அவ்வாறு பேசிய மந்தரை தனது நஞ்சு என்னும் வஞ்சகம் மிகுந்த நெஞ்சத்தின் உள்ளே தான் சேர்த்து வைத்திருந்த அனைத்து வார்த்தைகளையும் கூறினாள். அறமென்னும் நற்பண்புகளே நிறைந்த கைகேயி தாயை அறப்பண்புகள் என்று எதுவுமே இல்லாத மந்தரை சந்தித்து பேசியதன் வாயிலாக அங்கே அந்த அறச்சிந்தை மிகுந்த தனக்கும் தனது குலத்துக்கும் வரும் ஆபத்தினை அந்த கைகேயி தாயானவள் அறியாதவளாயிருந்தாள். உண்ண வரும் தீ உணரா ஓங்கு சோலை பண்பாலே. ஓங்கி உயர்ந்து மிகவும் அழகு பொலிவுடன் விளங்கும் சோலையும் கூட தன்னை முழுதாக எடுத்து விழுங்கி அழிக்க எண்ணி தன்னை நோக்கி விரைந்து வரும் காட்டு தீயினை தனது உணர்வினால் அறிந்து அத்தீயிலிருந்து தப்பிக்க முடியாமல் இருக்கும் நிலையினை போலவே கைகேயி தாயும் தான் அந்த சோலையானது கொண்ட நற்பண்புடனே இருந்து தன்னை அழிக்க வந்திருக்கும் காட்டு தீயினை போன்றவளான மந்தரையிடம் இருந்து விலகி தப்பிக்க முடியாமல் இருந்தாள். வண்ண மலர் பூத்தாளே வந்ததின்பம் என்றாளே. அத்தகைய சோலை போன்ற பண்புடைய கைகேயி தாயானவள் மந்தரையின் முன்பு ஒரு வண்ணம் மிக்க மலர் போலவே பூத்து ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா என்று தான் கேட்ட செய்தியினால் மிகவும் இன்பம் உற்றவளாய் மந்தரை கூறிய அந்த மகிழ்ச்சியான செய்தியால் தான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக கூறினாள். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 314வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.